ஆக்கிரமிப்பு இடங்கள் என்று கண்டறியப்படுவதற்காகத்தான் ரேவர் கருவியின் வாயிலாக நிலங்கள் அளவிடுகின்ற பணியை துவக்கி இருக்கின்றோம். HRNC என்ற கல் பதிக்கப்பட்டு அந்த இடத்திலே இந்த இடம் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது, எவ்வளவு அளவு என்பதையும் விளம்பர பலகைகளாக வைத்திருக்கின்றோம். ஆக தொடர்ந்து இந்த பணி நடந்து கொண்டே இருக்கின்றது. அதேபோல் பட்டா மாற்றம், சிட்டா மாற்றம், போலி பட்டாக்கள் என்று கிட்டத்தட்ட 30,000 ஏக்கர் நிலங்கள் இதுவரையில் பட்டா மாற்றம், சிட்டா மாற்றத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவைகளையும் சொந்தமாக்கி இருக்கின்றோம். மிகப்பெரிய வரவேற்பு, அதிகமான டிமாண்டாக இருக்கின்றது. DAV ஸ்கூலில் எப்படி LKGக்கு 60 இடங்கள் தான் இருக்கைகள் என்றால் 6,000 பேர் அதற்கு மனு செய்வார்களோ, அதுபோல் இந்த அறுபடை வீடு பயணத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிந்தையிலே உருவான திட்டம் ஆண்டிற்கு 300 பேர்களை அழைத்து போவது, 1000 பேர்களை அழைத்து போவது என்று திட்டமிட்டு ஒவ்வொரு தவணையாக 200 பேர்களாக 3 மாதத்திற்கு ஒரு முறை என்று 1000 பேர்களை அழைத்து செல்வதற்கு திட்டமிட்டோம். அதற்குண்டான நிதியை மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்டபோது அதற்கு அரசின் சார்பிலேயே 1,48,00,000 ரூபாயை மானியமாக வழங்கியிருக்கின்றார்கள். பெரிய வரவேற்பு பெற்றிருக்கின்றது. முதல் கட்ட பயணம் 200 பேர் 6 படை வீடுகளையும் நிம்மதியாக இறை தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் அளித்த மகிழ்ச்சியான பேட்டிகள் ஊடகங்களை கண்டோம். மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் உற்சாகத்தை அளிக்கின்ற வரையில் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து இன்னும் அதிகமான பக்தர்களை 6 படை வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அனுமதி கோரியிருக்கின்றோம். அவரும் அனுமதி வழங்குவார் என்பதை நம்முடைய பத்திரிகையினர் கூட கைத்தட்டுகின்றார். இது போன்றவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுகின்ற அரசு இந்த அரசு என்பது இதிலிருந்து தெரிகின்றது. அதேபோல் காசிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புனித யாத்திரை செல்பவர்கள் கடந்த ஆண்டு 200 பேர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பேருதவியால் அரசே முழுமையாக மானியம் வழங்கி ஏற்றுக்கொண்டு 200 பேர்களை காசிக்கு அழைத்து சென்றோம். இந்த ஆண்டு 300 பேர்களை அழைத்து செல்கின்ற பணி தற்போது நிறைவுறுகின்ற தருணத்தில் இருக்கின்றது. ஆகவே இது போன்ற ஆன்மீக பயணங்கள் அது எந்த பயணமாக இருந்தாலும் அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் தருவதோடு போதிய நிதியையும் அரசே மானியமாக வழங்குவது மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியில் தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமேஸ்வரம் அதே மாதிரி கும்பகோணம் சைடில் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக வந்து அந்த நவகிரகத்துக்கு சரி இப்போ இவங்க வந்து ராமேஸ்வரம் அது மாதிரி வந்து வேற எந்தெந்த ஊருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பேர் போக்குவரத்தோட எங்களை பொறுத்தளவில் புரட்டாசி மாதங்களில் முழுமையாக பெருமாளை தரிசிப்பதற்கு புரட்டாசி மாதத்தில் இது போன்ற ஆன்மீக பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேபோல் ஆடி மாதங்களில் அம்மனை தரிசிப்பதற்காக இது போன்ற ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே எங்கெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு கூட பார்த்தால் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் முதல்ல மயிலாப்பூரிலே ஒரு திருக்கோயிலே அந்த மகா சிவராத்திரி தொடங்கி அடுத்த ஆண்டு 5 கோயில் என்று முடிவெடுத்து இந்த ஆண்டு கூடுதலாக 2 கோயில்களை சேர்த்து 8 கோயில்களில் இந்த ஆண்டு 8ஆம் தேதி மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றது. நம்முடைய மயிலாப்பூரிலே நானும் அன்பிற்கினிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்களும் பங்கேற்று அந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். இதுபோல் அனைத்து மதத்தினருடைய நிகழ்ச்சிகளையும் திருவிழாக்களையும் அந்தந்த பக்தர்கள் சிறப்போடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் ஆன்மீகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார் என்றால் அது மிகையாகாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.